வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுமா? மாங்காய் குழம்பு. இன்னைக்கு வந்து நாங்க மாங்காய் குழம்பு செய்ய போறோம். எப்படி செய்ய போறோம்? தேங்காய், சீரகம், ஈரங்காயம் எல்லாம் அரைச்சி போட்டு குழம்பு மாங்காய் குழம்பு. நாங்கள் இன்னைக்கு வந்து இது திருநெல்வேலி நாகர்கோவில் மாவட்டத்தோட ஸ்பெஷல் குழம்பு. இது வந்து குழம்பு மாதிரியே இருக்காது, அவியல் மாதிரியும் இருக்காது, ஒரு மாதிரி கெட்டியாக இருக்கும். ஓரளவுக்கு குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக புளிப்பாக காரமாக வித்தியாசமான ஒரு சுவையில் இருக்கும். இன்னைக்கு இந்த மாங்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மாங்காய் குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிடுறேன். 2 மாங்காய், சின்ன வெங்காயம் ஒரு 15, ஒரு தேங்காய் எடுத்து திருவி வச்சுருக்கிறேன், 15 காஞ்ச மிளகாய், 2 ஸ்பூன் சீரகம், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், தேங்காய் எண்ணெய் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. நாங்கள் வந்து இன்றைக்கி ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறனால வந்து குழம்பு கொஞ்சம் அதிகமாக செய்கிறோம். அதனால் 2 மாங்காய் எடுத்துருக்கிறேன். தேங்காயும் வந்து ஒரு முழு தேங்காய் எடுத்துருக்கிறேன். இதே நீங்கள் கம்மியான ஆள் இருக்கிறீங்க, 3 பேர் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் 1 மாங்காய் போதும். அதேமாதிரி தேங்காயும் பாதியாக போதும். இந்த மசாலா காஞ்ச மிளகாய் எல்லாமே பாதி பாதியாக ஆக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இது வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மசாலா எல்லாத்தையும் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். 2 மாங்காய் வந்து நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த மாங்காய் வந்து புளிப்பு இல்லாத மாங்காய், கிளிமுக்கு மாங்காய். இது புளிப்பு மாங்காய் போட்டிங்கன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சம் புளிப்பு இல்லாத மாங்காவை எடுத்துக்கோங்க, அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலா இதில் போட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், ரொம்ப தண்ணி தேவையில்லை. இந்த குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இது கொதித்து இந்த மாங்காய்லாம் வெந்து வரும்போது ஓரளவுக்கு அது கெட்டியாக இருந்தால் போதும். இப்போது உப்பு போட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்து ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கிட்டத்தட்ட மீன் குழம்பு வைப்பாங்கள்ல, மாங்காய்லாம் போட்டு அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் வரும். உப்பு காங்காட்டாலும் போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணணும் தெரியுமா? நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க விடணும். கொதிக்க வச்சு மாங்காய் வந்ததும் இறக்கி வச்சுக்கிட்டு தாளிக்கணும். அதான் மாங்காய் குழம்பு. அவ்வளோதான். இது ராக்கெட் அடுப்பு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லாருக்குமே சமையல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வெளியிலலாம் ரொம்ப நெருப்பு வர்றதில்ல, துணியில் பிடிச்சிக்காது, ரொம்ப சேஃபாக இருக்குது இந்த அடுப்பு. குழம்பு கொதிக்கும் போதே மனம் அவ்வளோ மணக்குது. மாங்காய் போட்டிருக்குனால வாசனை என்ன தெரியுமா? மனம் சூப்பராக இருக்குது. குழம்பு கொதித்து நல்லா கட்டி ஆகிடுச்சு, மாங்காய் வெந்துருச்சு, வாசமாக இருக்குது, நல்லா வாசனையாக இருக்குது. இறக்கி வச்சாச்சு, எடுத்து தாளிச்சிடலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். அடுத்தது வந்து 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம். இந்த மாங்காய் குழம்புக்கு வந்து முக்கியமாக வந்து தாளிக்கிறதுக்கே வெந்தயம் தான் போடணும். ஏன்னா மாங்காய் கொஞ்சம் சூடு அப்படின்றனால வெந்தயம் போட்டு தாளித்தா அந்த சூடு இல்லாமல் இருக்கும். கடுகு வெந்தயம் வெடிச்சிச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலை போடும்போதெல்லாம் எங்கள் பெரியம்மா பயந்துடும். அப்படி அது என்ன வேலை அடிச்சுட்டு மாங்காய் குழம்பு ரெடி ஆகிடுது. இதை வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க. வாசமாக இருக்குது, அம்மா கம்மான்னு மணக்கு.